ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு போலீஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய 25 பொது அறிவு வினாக்கள் 6ஆம் வகுப்பு இயல் 1 புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அண்டத்தை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் என்ன? அண்டத்தை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் என்ன? சரியான விடை அண்டவியல். செகண்ட் கொஸ்டின், ஓர் ஒளியாண்டு என்பது என்ன? ஓர் ஒளியாண்டு என்பது என்ன? சரியான விடை ஒளி ஓர் ஆண்டில் பயணம் செய்யும் தூரம். மூன்றாவது கொஸ்டின், ஒளியின் திசைவேகம் என்ன? ஒளியின் திசைவேகம் என்ன? சரியான விடை வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். நாலாவது கொஸ்டின், ஒலியின் திசைவேகம் என்ன? ஒலியின் திசைவேகம் என்ன? சரியான விடை வினாடிக்கு 330 மீட்டர். அஞ்சாவது கொஸ்டின், சோலார் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? சோலார் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. சரியான விடை சோல் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஆறாவது கொஸ்டின், சூரிய குடும்பம் எப்போது உருவானதாக நம்பப்படுகிறது? சூரிய குடும்பம் எப்போது உருவானதாக நம்பப்படுகிறது? சரியான விடை சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன். ஏழாவது கொஸ்டின், சூரிய குடும்பத்தில் சூரியனின் நிறை என்ன? சூரிய குடும்பத்தில் சூரியனின் நிறை என்ன? சரியான விடை மொத்த நிறையில் 99.8%. எட்டாவது கொஸ்டின், சூரியன் எந்த வாயுக்களால் ஆனது? சூரியன் எந்த வாயுக்களால் ஆனது? சரியான விடை ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். ஒன்பதாவது கொஸ்டின், சூரியனின் மேற்புற வெப்பநிலை என்ன? சூரியனின் மேற்புற வெப்பநிலை என்ன? சரியான விடை 6000 டிகிரி செல்சியஸ். பத்தாவது கொஸ்டின், சூரிய ஒளி பூமியை வந்தடைய ஆகும் காலம் எவ்வளவு? சூரிய ஒளி பூமியை வந்தடைய ஆகும் காலம் எவ்வளவு? சரியான விடை 8.3 நிமிடங்கள். 11வது கொஸ்டின், சூரியனுக்குள் எத்தனை பூமிகளை அடக்கிவிடலாம்? சூரியனுக்குள் எத்தனை பூமிகளை அடக்கிவிடலாம்? சரியான விடை 1.3 மில்லியன் பூமிகளை. 12வது கொஸ்டின், புதன் கோள் யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது? புதன் கோள் யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது? சரியான விடை ரோமானிய கடவுள்களின் தூதரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. 13வது கொஸ்டின், மிகவும் வெப்பமான கோள் எது? மிகவும் வெப்பமான கோள் எது? சரியான விடை வெள்ளி. 14வது கொஸ்டின், வெள்ளி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள ஆகும் காலம் எவ்வளவு? வெள்ளி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள ஆகும் காலம் எவ்வளவு? சரியான விடை 243 நாட்கள். 15வது கொஸ்டின், மற்ற கோள்களை விட மெதுவாக சுற்றும் கோள் எது? மற்ற கோள்களை விட மெதுவாக சுற்றும் கோள் எது? சரியான விடை வெள்ளி. 16வது கொஸ்டின், நிலவிற்கு அடுத்தபடியாக பிரகாசமாக தெரியும் கோள் எது? நிலவிற்கு அடுத்தபடியாக பிரகாசமாக தெரியும் கோள் எது? சரியான விடை வெள்ளி. 17வது கொஸ்டின், சூரிய குடும்பத்தில் பூமி எத்தனையாவது பெரிய கோள்? சூரிய குடும்பத்தில் பூமி எத்தனையாவது பெரிய கோள்? சூரிய குடும்பத்தில் பூமி 5வது பெரிய கோள். 18வது கொஸ்டின், ரோமானிய கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது? ரோமானிய கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது? சரியான விடை பூமி. 19வது கொஸ்டின், பூமியின் துருவ விட்டம் எவ்வளவு? பூமியின் துருவ விட்டம் எவ்வளவு? சரியான விடை 12714 கிலோமீட்டர். 20வது கொஸ்டின், பூமி சூரியனை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது? பூமி சூரியனை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது? சரியான விடை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில். 21வது கொஸ்டின், சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு? சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு? சரியான விடை 150 மில்லியன் கிலோமீட்டர்.
22வது கொஸ்டின், புவியிலிருந்து ஒரு வானூர்தி சூரியனை சென்றடைய எவ்வளவு காலமாகும்? புவியிலிருந்து ஒரு வானூர்தி சூரியனை சென்றடைய எவ்வளவு காலமாகும்? சரியான விடை 800 கிலோமீட்டர் மணி வேகத்தில் சென்றால் 21 ஆண்டுகள் வரை ஆகும்.